அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியோடு இருப்போம், மன அமைதியோடு இருப்போம், எப்பொழுதும் ஒரு நிறைவை கொண்டு இருப்போம் இல்லையா? அந்த நிறைவு தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்வளிக்கிறது. இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 5-8 முடிய. ஊழியன் என்னும் முறையில் மோசே கடவுளின் குடும்பத்தார் அனைவருடையும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். கடவுள் பின்னர் அறிவிக்கவிருந்தவற்றுக்கு சான்று பகவதே அவரது ஊழியமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து மகன் என்னும் முறையில் கடவுளின் குடும்பத்தார் மேல் அதிகாரம் பெற்றுள்ளார். துணிவையும் எதிர்நோக்கோடும் கூடிய பெருமையும் நாம் உறுதியாக பற்றி கொண்டால் கடவுளுடைய குடும்பமாக இருப்போம். எனவே தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாலை நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் ஆரம்பத்திலிருந்தே என்ன வருது? அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதுதான் அவர் கொடுக்குறாரு இந்த மாதம் முழுமையாக இல்லையா? அப்போ நாம் அவர் குரலுக்கு கீழ்ப்படியும் போது நம்ம என்ன செய்வோம்? நிறைவாக இருப்போம். முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க? எகிப்திலேருந்து அவங்கள கூட்டு வரும்போது நல்லா இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு உண்ண உணவோ குடிக்க நீரோ குறைபட்டுச்சோ முறுமுறுத்தாங்க. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த முறுமுறுப்பில் இருக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுக்கும்போது நாம் நிறைவாக இருக்கிறோமா? கொஞ்சம் குறையும் போது நாம் எந்த முறுமுறுப்போடு இருக்கிறோம்? இல்லை நம்ம ஜபங்கள் எப்படி இருக்குது? அவரிடம் நம்பிக்கையோடு வாழும்போது நம்ம எப்படி வாழ்கிறோம்? அவர்கிட்ட இருந்து அந்த இறைத்தன்மையை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கிட்ட நெருங்குறோமா? இல்லை அவர்கிட்ட இருந்து நம்ம விலகிறோமா? ஒன்றுமே தரலே இல்லை அப்படின்னு சொல்கிறோமா? இல்லையா? இப்போ நிறைய பிள்ளைங்க பரீட்சை எழுதுனாங்க ப்ளஸ் 2ல் இல்லையா? என்ன படித்தாங்களோ அதுக்குண்டான மதிப்பெண் இல்லையா? அப்போது அந்த மதிப்பெண்ணை கூட எங்களுக்கு இதுதானே தந்தார் அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க நாவு எப்படி வருது பாருங்கள். அதை தராமல் இருந்திருந்தாருன்னா நல்ல மதிப்பெண், ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை. அதுபோல் தான் நாமளுமே எப்படி இருக்கிறோம்? திருப்தியோடு இருக்கிறோமா? அந்த முன்னோர்கள் செய்தது போல் நம் இதயத்தை கடினப்படுத்தி வச்சுருக்கிறோமா? அவர் பால் திருப்பாமல் வச்சுருக்கிறோமா? எந்த நிலையில் இருக்கிறோம்? என்னைக்காவது சிந்திக்கிறோமா? நாம் பிறரை சொல்கிறோம் கடினப்பட்ட இதயம் சொல்லி, ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நொடி பொழுதும் பேசும்போது சிலர் நல்லா இருக்கிறத பார்த்து பெருமூச்சு விடுறோம். நம்ம எதுக்கு அதுவே நமக்கு ஒரு நோயாயிருமே இல்லையா? அப்போ நாம் எது நடந்தாலும் நன்றி என்று சொல்ல நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் கீழ்ப்படிதல், இறைவன் இயேசு அவருக்கு கீழ்ப்படிந்தார். ஏனென்றால் இறை குடும்பத்தை அழைப்பதற்காக இயேசு வந்தார். அந்த குடும்பத்தை உறுதியாக வைத்து கொள்வதற்காக இயேசு வந்தார். அப்போ நாம் யார்? நாம் இறை குடும்பம். நாம் அனைவருமே குடும்பமாக இல்லையா? குடும்பம் தானே? என்ன முழிக்கிறீங்க? நீங்கள் இறை குடும்பம் தானே? சந்தேகமாக இருக்கா? வேறு நாம் இயேசுவை சார்ந்து இருக்கும்போது நாம் இறை குடும்பம்தான் இல்லையா? சிறு சிறு தவறுகள் செய்கின்றோம் என்றால் உடனேக்குடன் அதை அறிக்கையிட வேண்டும். அந்த அறிக்கையின் மூலமாக தான் நாம் நிறைவு பெறுகிறோம். இல்லை என்றால் நம் இதயமும் கடினப்பட்டு போகும். அப்படி கடினப்படும் போது கண்டிப்பாக நம்மளை ஆண்டவர் கண்டிப்பாரா கண்டிக்க மாட்டாரா? கண்டிப்பார். ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த ஆராய்ந்து பார்ப்பதில் தான் நிறைவே இருக்கிறது. சிந்திப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் முன்னோர்கள் செய்த குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுக்கு நீர் வாக்களித்ததை அனைத்தும் எங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி கூறும் ஆண்டவரே. நன்றி சொல்ல ஒரு நாவு பத்தாத ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. அதனால் அனைத்து நாவுகளும் உம்மை போற்றும்படி செய்ய வேண்டும். அதை செய்வதற்குண்டான ஆற்றலையும் வலிமையை நீர் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் தம் அருகில் இருப்பவர்களுக்கு ஆமாண்டவரே அன்பாலும் இரக்கத்தாலும் தாழ்ச்சியாலும் விட்டு கொடுக்கிற தன்மையாலும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர்களை உம்மது பால் திருப்புவதற்குண்டான ஆற்றலையும் வலிமையும் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த ஆற்றலையும் வலிமையை நீர் கொடுக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.